இதே சித்தூர் கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து ரோஜா என்ற பெயர் பற்றி சீரும் சிறப்பான சென்று தாய் சதிக்கிறோம். அம்மா
இந்த சித்தூர் கிராமத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து வந்தோம். ஏழ்மை முறையிலே பிறந்தோம். என் கணவருக்கு எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே 3 மாதத்திற்குள் என் கணவர் மாரடைப்பால் என்னை விட்டு இறந்து விட்டார். அந்த குழந்தையை வைத்து நான் படாத பாடுபட்டு வருவேன். என் குழந்தைக்கு ரோஜா என்று பெயர் சொல்லி அன்போடு வளர்த்து விட்டேன். என் குழந்தை பார்க்க வேண்டும். என் கணவர் என்னை விட்டு போய்விட்டாரே அத்தா, எப்போது பார்க்க போகிறோம் தெரியவில்லையே அத்தா. தெய்வத்தின் மார்பில் கூடிய மாலை தெருவிலே நிழலாய். அவளும் வளர்ந்து வாலிபமாகிவிட்டாள். அவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து அவள் மாமியார் வீட்டு கிளம்ப வேண்டுமே. எங்க குடும்பத்தில் அழுது கொண்டிருக்கிறேன். 24 நாள் ஆயிரத்தி வேலையா போச்சு. அது போட்டா பொண்ணு பாத்தியா முன்னேடா ரோஜா கேட்டா உன்னோடு வந்தா நான் நினைச்சுக்கிட்டேன். என் கூட எங்க வர உன் குடத்துல நடத்தேன்னு வந்துறேன். பாவி வீட்டு வேலை செய்யணும் ஆள் இல்ல இட்டு போன வந்துறேன். அவளை நீ பாக்குறியா? ஐயோ நான் பாக்கலையா? ஐயோ எங்க போனா ஏது போனானே தெரியல. திருடுக்கு போது எங்க தான் போனான். ஏய் உனக்கு வேலை வெட்டியே கிடையாது. ஏன் போச்சீங்க? பார்த்தாலும் ஊரை சுத்துற வேலை கிடையாது. உன்னை அப்படியே அம்மா ஊரே சுத்திட்டு வந்தம்மா. ஊரே சுத்திட்டு வா. ஆமா விளையாட போயிருந்தம்மா. சரி ஊர் யார் ஊர் சுத்திட்டு பாத்து மணாத்தா காலம் கெட்டு போயிருக்குது. நீ காலம் கெட்டு போயிருக்குது. அந்த மாதிரி பெண்கள் கிடையாது. யார் நீயா? நீ சொல்லு. என் மனசு கேட்கலையா? என் மகன் வெளியே போயிருக்கிறா, எப்போ வீட்டுக்கு வருவாரு? அடி வைத்த நெருப்பு கட்டி நல்லா கடிக்கணும் சுத்து. அம்மா கொஞ்சமா குடிக்கணும். கட்டின்னு சுத்த தேவையில்லம்மா. ஐயாமா பொண்ணு எப்பயுமே ஒழுக்கமா இருப்பம்மா. அப்படியா? ஆமா கேட்டாமா. இப்ப இருக்கிற பசங்களை நம்ப முடியலம்மா. ஒரு போன் ஒண்ணு வாங்கிக்கிறாங்க. ஐயோ ஓடி காலில் வச்சாங்கன்னா போதும் 24 மணி நேரம் அது கேட்டுட்டாங்க. அப்படியே சரி. எங்கம்மா நீங்க போன் வாங்கி கொடுத்தீங்க? அந்த வசதி இல்லம்மா. என் கையில போனே இல்ல. பொண்ணு நான் என்னமா பண்ணுவேன்? கேட்டுமா. எல்லாம் அப்படியே எடுக்க வயசாயிடுச்சு. வீட்டு வேலை செஞ்சுட்டா நம்ம குடும்பத்தை காப்பாத்துறோம்னு தெரியல. தெரியுமா? நீ பொறுப்பா நடந்துக்கறியா? எங்கடா பொறுப்பு இருக்குடா நீக்கு? அம்மா இனிமே செய்யறமா. சொல்லணும். தவறா நடந்த அப்படி துணி. ஐயோ அம்மா வேணாம்மா. அதுதான் சொல்லிருக்காங்க. அம்மா என்ன சொல்லிக்கிறாங்க? பொண்ணு அடிச்சு வளர்க்கணும். முருங்கை மரத்தை பொடிச்சு வளர்க்கணும். முருங்கை மரத்தை வச்சு பார் கொண்ட ஊர் மேல விட்டு. ஏய் என்னடா பேசுற? மூதேவி. சரி இல்லம்மா அடிச்சு பாரு வச்சு பாருங்கிறாங்க. பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னமா தெரியும்? பொண்ணு கிட்ட பொண்ணு வச்சுனா பரவாயில்ல. எப்படினா ஒருத்தக்கிட்ட கை பத்தி குத்துனா அது போதும். இல்ல நம்ம பொண்ணு இதே மாதிரி இருக்குமா? நம்ம பொண்ணுனா உருக்கிறது கேக்குது. இல்லம்மா நம்மளுடைய மகள் என்னம்மா? அடியே வீட்ல தண்ணி இல்லம்மா. தண்ணி கொண்டு வா. நான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்கம்மா. அப்பமா முதல்ல போ. அம்மா சரி நம்ம கொண்டு போய்டா. அவ பின்னாடி நான் போறேன். எங்க போறா? துணையா போய் வா. துணையா போவாத. அவ முன்னால போனா நச்சினால போறமா? குழந்தைக்கு துணையா போய் தொலைத்தமா போக வேற வேண்டிய போக முடியுமா? வா தங்கச்சி மாதிரி நடிச்சு போ. அதான் எனக்கு வேணாம். நான் வரேன்.
வைத்து வெகு சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்காக என்னுடைய தாய் மட்டும் தான் எனக்காக இருக்கிறார்கள். அனுதினமும் என்னுடைய காதலியை காண்பது வழக்கம். கண்ணே அடுத்த கொள்ளைக்கு ஓடோடி வந்து நிற்பது என்னங்க என் சகோதரி நீ மட்டும்தான். இருந்தாலும் என் அழகு எத்தனை அழகு, கோடி மலர் பட்டி அழகு. அப்படியா? உன் அழகை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. என்னங்க சொல்றீங்க? என்ன செய்வது? காதல் என்ற வார்த்தையிலே உண்மையிலே உன் அழகை வந்து சொல்லவா வீசி எறிகிறேன். அப்படியா? அப்படி இருக்கு. உன்னை பார்த்ததுமே மனதுக்குள் ஆசை இருந்தது. எப்படி தெரியுமா? எப்படி? அது கத்தால கண்ணால கத்தாய கண்ணால குத்தாயே நீ என்னே சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய தாயை சென்று காண வேண்டும். காண வேண்டும். போகலாமா? போகலாங்க.
அரசும் உலாவும் இடமே. ஆண்டவா, எப்படி வாழ வேண்டியவனான்? ஒரு தாசியின் பேச்சை கேட்டு அவளுடைய அழகில் மயங்கி நாட்டை இழந்தேன். கட்டிய மனைவி என்று பாராமல் என் மனைவியே கொண்டு விட்ட பாவினான். இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவன். என் நிலைமையை சொல்ல போனான் இந்த நாட்டு மக்கள் வருந்து விளைவித்திருக்கும். இருந்தாலும் இப்படிப்பட்ட பாதகத்தை செய்துவிட்டு நான் எப்படித்தான் வாழப் போகிறேன்? நடந்து நடந்து கால் வலியால் பசியும் காதை அடைக்கிறதே. ஆண்டவா, பல்லாக்கு வாங்க போனே ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. பல்லாக்கு வாங்க போனே ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. பல்லாக்கு வாங்க போனி ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக.